இந்தியா கூட்டணியிலிருந்து ஒரு முக்கியமான கட்சி விலகி இருக்குது. ஏன் விலகினாங்க, எதனால விலகினாங்கன்னு அந்த கட்சியுடைய எம்பி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இது இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம கேரளாவிற்கு சென்றிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய RSS மற்றும் CPI கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட கடுமையான விமர்சனங்களால் சாடி இருக்கிறார். இதெல்லாம் சார்ந்துதான் இன்னைக்கு வீடியோல நம்ம விவாதிக்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்லுவோம். அரசியல் ஆர்வமா இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கருத்துக்களை தெரிவிச்சிருங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சின்னு சொல்லலாம். இந்தியாவிலேயே அதுவும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. ஏற்கனவே விலக போறதா தகவல் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கட்சியினுடைய எம்பி இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா மக்கள் முன்னாடி நாங்க விலகிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்கிறார். சரி, எந்த கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி தான் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி இருக்கு. ஏற்கனவே விலகிறதாலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அதிகாரப்பூர்வமாக விலகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியின் எம்பியான சஞ்சய் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன் விலகணும், இந்த விலகிறதுக்கான நோக்கம் என்ன, நாங்க ஏன் ஃபர்ஸ்ட் இந்தியா கூட்டணியில வந்தோம் அப்படிங்கறதெல்லாம் அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. முதல்ல இந்த இந்தியா கூட்டணி எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 2023 ஜூலை 2023 பெங்களூர்ல ஒரு பெரிய கூட்டத்துல இந்தியா கூட்டணியுடன் ஆம் ஆத்மியும் இது மட்டும் இல்லாம திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸ், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த DMK, இந்த தலைவர்கள்லாம் ஒரு முக்கிய அங்கமா வகித்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பேரை ஜூலை 23 பெங்களூர்ல அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சி தலைவர்கள்லாம் தொடர்ந்து அந்த கூட்டணியில இருந்து பல விஷயங்கள்ல செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த ஒரு உட்கட்சி பூசலாலதான் ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க 2024 மக்களவை தேர்தலுக்காக தான் நாங்க எதுங்க அவங்களோட சேர்ந்தோம், இப்ப எங்களுடைய நோக்கம் முடிஞ்சது, அதனால விலகிட்டோம். அது மட்டும் இல்லாம மக்களவை தேர்தலுக்கு பின்னாடி நடைபெற்ற ஹரியானா சட்டமன்ற தேர்தலையும் ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியோட சேராம தனியா தான் நின்று போட்டிட்டதாகவும், இப்ப இடைத்தேர்தல் வந்துச்சுல பஞ்சாப் குஜராத் மாநிலங்கள் இடைத்தேர்தலையும் நாங்க தனியா தான் போட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்து நடக்க இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் ஆன்லைன்ல கூட்டம் நடத்துறாங்க. அதுலயும் ஆம் ஆத்மி பங்கேற்காது அப்படின்னு தெளிவாக அதிகாரப்பூர்வமாக இந்தியா கூட்டணியிலிருந்து விலகின விஷயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதை நாம எப்படி பார்க்கிறோம், இதை விவாதத்துக்கு உள்ளாக்கணும்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியா கூட்டணி எதுக்கு உருவாச்சு, பாஜக அரசை எதிர்த்து, பாஜக செய்யக்கூடிய அநீதிகளை எதிர்த்து தான் இந்தியா கூட்டணின்னு உருவாச்சு. உருவான பொழுது இப்ப ஆம் ஆத்மி அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்சி தான். அவங்க விலகினாங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவரும் விலகிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம ஜனநாயகத்தை காக்கிறது, மக்களின் குரலாக எப்படி ஒலிக்கிறதுன்னு தெரியல. இந்த கூட்டணி பிளவு அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கலாம். என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு மக்களுக்கு தெரியல. ஆனா இப்ப ஆம் ஆத்மி விலகிட்டு வேற ஏதோ கட்சியில போய் இணைய போறாங்களா, இல்ல அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் தனியா தான் போட்டியிட போறாங்களா, இல்ல பாஜகவிலேயே இணைய போறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காரசாரமான தகவல் அப்படின்னா, இந்தியா கூட்டணியில இருந்து ஆம் ஆத்மி விலகுனதுதான். சரி, அடுத்த நியூஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த நியூஸ் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவுக்கு போயிருக்கிறாரு. கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயம் அப்படிங்கிற பகுதியில அங்க உரையாடி இருக்கிறார். என்ன உரையாடினார், ஃபர்ஸ்ட் அவர் எதுக்காக சென்றார் அப்படின்னு பார்த்தலாம். கேரளாவுடைய முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி இவருடைய நினைவு அஞ்சலி கூட்டத்துக்கு தான் போயிருக்கிறாரு. அவர் பெரிய முதல்வர், மக்களுக்கு பல நல்ல விஷயங்கள் செய்திருக்கக்கூடியவர், அரசியல்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அப்படி இருந்தவர் தான் உம்மன் சாண்டி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தெரிவிச்சுட்டு அந்த கூட்டத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறாரு. என்ன பேசினாருன்னா, RSS-ஐயும் அவங்களோட கொள்கையையும் CBI-யையும் அவங்களோட கொள்கையும் எதிர்க்கும் விதமாக கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு.
ஃபர்ஸ்ட் பொதுவாக இந்த ஆர்எஸ்எஸும் சிபிஐயும் மனித உணர்வுகளை கண்டு கொள்வதே இல்லை. மனுஷங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. யாரு ஒருத்தர் மனுஷனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களோட தான் நல்ல தலைவர்களா வர முடியும் அப்படின்னு கருத்தை பதிவு பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையையும் அதனுடைய விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையாக நம்ம பார்க்கப்படுகிறது என்னன்னா இந்துத்துவா கொள்கை. அவங்க நினைக்கக்கூடியது என்னன்னா இந்தியாவுடைய வரலாறுங்கிறது இதிகாசங்கள் புராணங்களாலதான் உருவானது, இதைதான் எல்லா மாநிலங்களும் கடைபிடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு, அதுக்கு தனி பண்பாடுகள் இருக்கு, நம்பிக்கைகள் இருக்கு, இதெல்லாம் அவங்க பின்பற்றிட்டு வருவாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கொள்கையை மாநிலம் முழுவதும் பரப்பி அவங்க கொள்கையை கடைபிடிக்கிறதுன்னு நினைக்கிறது தப்பு, இது மனுஷனுங்களுடைய உணர்வுகளையே பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்எஸ்எஸ் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையவே சீர்குலைக்கிறாங்க. ஏன் பன்முகத்தன்மையை சீர்குலைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனி சிறப்பு இருக்கும். அந்த சிறப்பை இந்துத்துவா கொள்கையின் மூலமாக புகுத்தி பன்முகத்தன்மையை சீர்குலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் தெல்ல தெளிவா தெரிவிச்சிருக்கிறார். இது ஆர்எஸ்எஸ் கொள்கையையும் விமர்சனத்தையும் கடுமையா சாடி இருக்கிறாரு. இதே மாதிரி சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியை ஏன் கடுமையா சாடினார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடதுசாரி கட்சினா சிபிஐ தான். அப்படி இருக்கக்கூடிய கட்சியையும் இவர் கடுமையா சாடி இருக்கிறார். ஏன்னா சிபிஐ அந்த கட்சி தொழிலாளர்களுடைய வர்க்கத்தையும் தொழிலாளர்களுடைய நலனையும் பொருளாதாரத்தையும் பத்தி பேசக்கூடிய கட்சியாக இந்தியாவில் இருக்கு. அப்படியாக இருக்கிறது நல்லதுதான். அவங்களுமே அடிப்படை உணர்வுகளையும் கலாச்சார அம்சங்களையெல்லாம் புறக்கணிச்சுட்டு முற்றிலுமாக பொருளாதார மேம்பாடை மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுவுமே மக்களுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது அவர் தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மக்களோடு மக்களா இருந்து மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு செவி கொடுத்து கேட்கணும். அததான் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டவர்கள் தான் நல்ல தலைவர் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா ஒண்ணு பார்க்கலாம். ஏன்னா மக்களுக்கு தேவை ஒண்ணு பொருளாதாரமும் தேவை. ஏன்னா பொருளாதாரத்தை நம்ம பூர்த்தி அடைய வச்சோம்னாதான் அந்த குடும்பம் வளரும், குடும்பம் வளர்ந்த சமுதாயத்திலிருந்து நாடு அந்த மாதிரி போகும். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒண்ணு பசியினால பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பொருளாதாரத்தாலேயே பிரச்சனையா இருக்கலாம். அப்படி இருக்கின்ற வகையில் ஒரு தலைவர் அங்க போய் களத்துல இறங்கி இவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செவி கொடுத்து கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்தா மட்டும்தான் மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய தலைவராக இருக்கிறாரு. நீங்க என்னதான் புதுசா திட்டம் கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு பயன்படலைன்னா அது மக்களுடைய உணர்வே புரிஞ்சுக்கிற வகையில இல்லை இப்படின்னு சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவரு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் களமிறங்கி களத்துல வேலை செய்யறதுனால அவருடைய சொந்த அனுபவங்கள்ல இருந்து பேசுறாரு. அப்படியாகத்தான் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதுல இருந்து நாம என்ன பார்க்கிறோம்? இவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயம்தான். ஒரு தலைவர், ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவர் வேணும்னா மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுத்தாலே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க. ஏன்னா மக்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சோம்னாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தான். அப்படியான ஒரு தலைவர் தான் மேலும் உருவாகணும், நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மக்களோடு மக்களாக சேர்ந்து பல நல திட்டங்களையும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு செவி கொடுத்து கேட்கக்கூடிய தலைவர்களை உருவாக்குவோம். அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல நாம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு தலைவர் ராகுல் காந்தியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தியில நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிறதே இவரு 2 நியூஸ். ஏன்னா கேரளாவில் போய் ஆர்எஸ்எஸ்ஸையும் சிபிஐயும் இந்த மாதிரி கடுமையா சாடி இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி இருக்கு. இப்ப பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில இருந்து ஆம் ஆத்மி விலகுனது. ஆனா பலர் கருத்து தெரிவிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா பேர்டன் தான் ஆம் ஆத்மி அப்படின்னு நம்மளுடைய நேயர்களே கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆம் ஆத்மி விலகி இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆம் ஆத்மி, அப்படி விலகி இருந்தா இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மையா நல்ல விஷயங்கள் தான். இல்ல ஆம் ஆத்மியால தான் இந்தியா கூட்டணியும் ஒரு சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க விலகிட்டாங்கன்னா
அடுத்து மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டதா சொல்லுது. இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் விலகிட்டாங்கன்னா எப்படி அடுத்து இந்தியாவுல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் கருத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.